சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் தாவீதோடு சொல்லுகிறார். பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருந்தாங்க, ஒரு பெரிய வேதனை கொடுக்கிறவர்களா இருந்தார்கள். ஆண்டவர் அப்பொழுது சொல்லுகிறார், முசுக்கட்டை செடியில் ஒரு சத்தம் கேட்கும்படி செய்வேன். அந்த சத்தம் கேட்கும் போது நீ அவர்களுக்கு எதிராக என்ன செய்யணும்? அப்பொழுது கர்த்தர் உனக்கு முன்பு அவர்களை மடங்கடிக்க என்ன செய்வார்? புறப்பட்டிருப்பார். Then the Lord shall go out before you to defeat the host of the Philistine. பெலிஸ்திய சேனையை முறியடிக்க அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்னே எழுந்தருளி இருப்பார். அப்ப ஆண்டவர் முன்னே சென்று மடங்கடிக்கத்தக்க செயலை செய்ய கர்த்தர் சென்றார். ஆகையால பெலிஸ்தர்களை ஈஸியாக அவன் மடங்கடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அநேக வசனங்கள் சொல்ல முடியும். யாத்திராகமும் 23:23 இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், வழியிலே உங்களை காக்கவும் நீங்கள் போக வேண்டிய இடத்தில் போய் கொண்டு சேர்க்கவும் என் தூதனானவரை உங்களுக்கு முன்னே என்ன செய்வேன்? அனுப்புவேன். I will send my messenger before you to keep you in the way. வழியில வனாந்தர பாதையிலே வழியிலே உங்களை 23 வாசிங்க. என் தூதனானவர் உனக்கு முன்பாக சென்று என் தூதனானவர் உனக்கு முன்பாக சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். பாருங்க என்ன அற்புதமான வார்த்தை. ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நான் என் தூதன் என்பது ஒரு ஏஞ்சல் கபிரியேல் அல்ல. பழைய ஏற்பாட்டில் தூதன் என்பது திருத்துவ தெய்வத்தில் ஒருவர், அது கிறிஸ்துவை காட்டுகிறது. கிறிஸ்துவானவர் உங்களுக்கு முன்னே சென்று உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஜாக்கிரதையாருங்கள், அவரை கோபப்படுத்தாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். யோசுவா யோர்தானை தாண்டி எரிகோவின் சம வெளியில் நிற்கிறார். அப்பொழுது யோசுவாவுடைய மனதில் ஒரு கலக்கம் வந்திருக்கலாம். மோசே போய்விட்டார், நான் இந்த மக்களை எப்படி இந்த ராட்சத சந்ததிகளை மேற்கொண்டு ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறேன் என்ற ஒரு மன அச்சம் இருந்திருக்கலாம். ஆண்டவருக்கு யோசுவாவின் மனதில் இருந்த நினைவு அவருக்கு தெரியும். அப்பொழுது சமவெளியிலே யோசுவா ஒரு மனிதன் இருக்கிறதை பார்க்கிறான். அவன் ஒரு பெரிய யுத்த வீரனை போல் இருக்கிறார். உருவின பட்டயம் அவருடைய கையில் என்ன செய்து இருக்கிறது. அப்பொழுது யோசுவா போய் அவரிடத்தில் கேட்கிறான், நீ எங்களை சேர்ந்தவரோ? எங்கள் எதிரியை எரிகோ பட்டணத்தின் ரெப்ரசன்டேட்டிவாய் எங்களை மேற்கொள்ள எதிர்கொள்ள வந்த எதிரியை சேர்ந்தவரா என்று கேட்கிறான். அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், யோசுவாவின் புஸ்தகம், அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது கர்த்தரின் சேனையின் அதிபதியாய் உனக்கு உதவி செய்வதற்கு நீ யுத்தம் செய்யக்கூடிய உன் யுத்தத்தை எல்லாம் நடத்தி செல்லக்கூடிய கேப்டனாக என்னை தேவன் அனுப்பி வைத்திருக்கிறார். அங்கே சேனையின் அதிபதியின், அதாவது அந்த வசனத்தில் வாசிக்கின்றோம், சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். பாருங்கள், சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்திருக்கிறேன். அவர் ஏஞ்சல் அல்ல. God himself came in the form of a man. God appeared himself to Joshua. நான் வந்திருக்கிறேன், பயப்படாதே. நீ செய்யக்கூடிய யுத்தங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கக்கூடிய பட்டணங்களை குறித்து, ராட்சதர்களை குறித்து, நெடியவர்களை குறித்து அச்சம் வேண்டாம். நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன் என்று உருவின பட்டயத்தோடு என்று சொல்லும் போது ரொம்ப ஆக்ரோஷமாய் உனக்காக உதவி செய்ய வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனடியாக யோசுவா என்ன செய்கிறான் சொன்னால், அவரை பணிந்து கொள்கிறான், அவரை கர்த்தர் என்று அழைக்கிறான். அவனை சொல்லும் போது he recognized himself as his servant, உம்முடைய அடியான் என்று சொல்லுகிறான். தூதன் அல்ல. தூதனாய் இருந்தால்
தேவனுடைய அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கி இருக்க மாட்டான். தேவனே அந்த இடத்தில் வருக. இந்த சான்றுகள் எல்லாம் இந்த காரியங்களாக எதை காட்டுகிற என்றால், ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன் செல்லுகிறவர். இந்த வருஷத்தில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு முன் செல்லுகிறார். யெகோவா கர்த்தர் முன் செல்லுகிறார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன் செல்லுகிறது. யுத்தம் செய்வார், இளைப்பாறுதலை தருவார், சந்தோஷத்தை தருவார், மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு இருப்பதுதான், கர்த்தருடைய சமூகம் தான் உங்களுக்கு மேன்மையும் புகழ்ச்சியுமாய் இருக்கிறது. The presence of God only can make you, ஸ்தோத்திரம், உங்களை சிறந்தவர்களாய், ஸ்பெஷல் from others, மற்றவர்களை விட. உங்க படிப்பு, உங்களை எல்லாருமே உங்களை போல படித்திருக்கலாம், எல்லாருமே உங்களை போல திறமை உள்ளவர்களா இருக்கலாம். தானியேல் எல்லாரை விட விசேஷித்தவனாய் இருந்தான். தானியேலை போல எல்லாருமே படித்தவர்கள். ஆனா தானியேலுக்குள் இருந்த தேவ ஆவிதானவனை விசேஷித்தவனாய் மாற்றிற்று. 10 பேருக்கு ஈக்குவல், 10 பேர் 10 பேருக்கு 10 பேருடைய ஞானமும் ஒருவனுக்குள் இருக்கிறது போல ஆண்டவர் எல்லாரை விட தானியேலை ஒரு ஸ்பெஷலாய் மாற்றினார். அல்லேலூயா. எல்லாருமே ஈக்குவலைஸ் தான் படித்தாங்க. தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட சேம் நாலேஜ், சேம் சப்ஜெக்ட் எல்லாருக்குமே போதிக்கப்பட்டது. ஆனால் தானியேல் விசேஷித்தவனாய் இருந்தது. தானியேலுக்குள் இருந்த தேவ பிரசன்னம் அவனை எல்லாரை விட சிறந்தவர்களாய் நின்று. ஆகினால் நீங்க வேலை செய்கிற இடத்துல, உங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸில், உங்களுடைய ஃபீல்டில் எல்லாரை விட உங்களை திறமையாக சிறப்பாக மாற்றுவது உங்களுடைய அறிவல்ல, God's presence only. அதை புரிந்து கொண்டால் நீங்க இருக்கிற இடத்துல ஸ்பெஷலாகவே இருப்பீர்கள், சிறப்பாகவே இருப்பீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு வார்த்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். 33:17 வாசிங்க. யாத்திராக 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்பொழுது இந்த உரையாடல் பேசிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் மோசேயோடு சொல்லுகிறார், the Lord said to Moses, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. பாருங்க, ஆங்கிலத்தில் I will do this thing also that you have spoken because you have found grace in my sight. என் கண்கள்ல உனக்கு தயவு கிடைத்திருக்கிறது, ஆகையால் நீ சொன்னதை செய்வேன். சொல்வது யாரு? ஆண்டவர் சொல்றாரு, மோசேயை பார்த்து சொல்றாரு, மோசேயே நீ சொன்னதை நான் செய்வேன். அல்லேலூயா. மோசே ஆண்டவர் சொன்னதை செய்தார். இப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாரு, நீ என்ன சொன்னியோ அதை நான் என்ன செய்வேன். ஏன் செய்வேன் என்றால் என் கண்களில் உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? கிருபை கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய தயவு நம்மேல் இருக்கும் என்றால் God will do the impossible for them whom he loves, who please him. யார் அவரை பிரியப்படுத்துகிறார்களோ, யார் மேல அவருடைய தயவு இருக்கிறதோ அவர்களுக்கு முடியாததையும் ஆண்டவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. பாருங்க, யோர்தானை பிரிக்க யாரால முடியுமா? முடியாது. செங்கடலை பிரிக்க முடியாததை முடியும்படி செய்தார். அதாவது யோர்தானை தாண்டுவதற்கு பிரிட்ஜ் அமைக்கலாம், அதுக்கு எவ்வளவு நாட்கள் பிடித்திருக்கும். ஆனால் அவர்கள் கடந்து வருவதற்கு உலர்ந்த தரையில் நடக்கிறது போல நடந்து வந்தாங்க. தண்ணீர் 2 பக்கமும் மலையை போல, அப்படியே உறைந்த பனியை போல அப்படி நின்றுகிட்டு இருந்துச்சான். இவர்கள் கடந்து போகிற வரைக்கும் அந்த தண்ணீர் அப்படியே ஒரு குவியலாக என்ன செய்ச்சு நின்றது. இது சாத்தியமா? இது முடியுமா? இது முடியாதது. ஆனால் தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் இருந்தபடியால் முடியாதது என்ற காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு எளிதாக செய்து முடித்தார்.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்னபடி செய்வேன். ஏன்னா நீ எனக்கு உடைய கிருபை தாரும் என்று கேட்டாய். இப்போ என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிருக்கு, ஆகையால் நீ சொன்னபடியே செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆகையினால இந்த வருஷத்துல உங்க வாயின் அறிக்கை வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் ஃபார் யுவர் பிளஸட் லைஃப் இன் திஸ் இயர். நீங்க உங்க வாயினால பாசிட்டிவாக அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் இஃப் யூ ஸ்பீக், அது உங்களுக்கு நடக்கும் என்று கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.